நான் எப்படி இருக்கின்றேன் சொல்வார்கள். ஆழ்கடல் ஒரு காகமாகப்பட்டது 7 முறை ஆளியில் சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே ஐயா 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 பாருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க போறோம் சரியா இவ்வளவு நேரம் பாத்தீங்க 5 நிமிஷம் பார்த்துட்டு போறேன். ஆனால் ஆள் என்ன சொல்லக்கூடிய 7 கடலிலே ஒரு காகமாகப்பட்டது மூழ்கி மூழ்கி எழுந்தாலும் காகத்தின் நிறம் மாறுமா? மாறாது. அதே போல ஒரு வாத்தாகப்பட்டது ஒரு கொக்காகப்பட்டது வெள்ளை நிறமாக இருக்கும். அது 7 தலைமுறையை குளிக்காமல் இருந்தாலும் இந்த கொக்கோட நிறம் மாறுமா? மாறாது. நான் கொக்கை போல இருக்கின்றேன், நீ காகத்தை போல இருக்கின்றேன். அதனால தொட வேண்டாம். அதனால தூரமா கருப்புதான் குளத்துல குளிச்சாலும் கொக்குதான். எப்படி இருக்கிறா தெரியுமா? கட்ட சாமர்த்தியால காட்டுறான், கண்ணி தீர்த்து கதிடுறான். கட்டு கல்லி எத்து கல்லி பேசுகிட்டா நான் விட்டு போவேன். ஒரு பெரிய மலையாக்கப்படுகிறது. அந்த மலையை பார்த்து ஒரு வெறி கண்டு நாயாக்கப்பட்டது குலைக்குமா? அப்படி குலைத்தா இந்த மலைக்கு பாருமா இல்ல அந்த நாய்க்கு பாருமா? நாய்க்கு தான். நானா மலையாக இருக்கின்றேன், நீ ஒரு வெறிப்பிடித்த நாயாக இருக்கின்றாய். அது மட்டும் கிடையாது, என்ன ஒரு கழுதைக்கு காதில் உபதேசம் செய்தானா என்னதான் குளிப்பாட்டி கழுதைய நடுவுல உட்கார வச்சாலும் மீண்டும்
ஆம்பளுக்கு தான் போவோம். அப்படியா? அது போல நீ கழுத மாதிரி இருக்கின்றாய், நானும் கழுதை. நானும் நல்லறிவு புகட்டக்கூடிய ஒரு மாதாவாக இருக்கின்றேன். ஓஹோ. அதனாலே அதனாலே. வர வேண்டாம். போ அப்படியா? போ. நான் ஒன்றே சொன்னார் இரண்டா சொல்லை எடுத்தறிந்து போடுகின்றாய். உன்னை போல இருந்த மாறிஸ்தானமும் இந்த சித்தைகளும் இந்த வித்தைகளும் எங்கே கட்டாய்? எழுந்து வா. வா, வா, வா. போல துடிக்கிறாய். இந்த பெண்கள் பெருமையெல்லாம் நீயும் பேச துடிக்கின்றாய். அதனால நீ யாரு? ஒரு பேய். ஒரு பேய் ஒரு பிணமாகப்பட்டது. இந்த இடைக்காட்டுல சுடும்போது கூட என்ன பண்ணும்? எழுந்து வருமா? அது போல ஒரு பேய் போல இருக்கின்றாய். ஒரு நாய் போல குறைக்கின்றாய். நான் நாய் பை. நான் என்ன பார்த்து நாய் என்றான். தொட வேண்டாம்.
இருக்கா? ஐயோ ஜெயமே இந்த உலகத்துல இந்த பொல்லாத குடியிருப்போடு இந்த வேறு உலகத்தில் யாரும் உண்டோ? ஆனால் இந்த மன்னவர் கோதி மலர் தோடும் கூந்தலை இந்த மலையில் தொடலாகுமா? தொடலாகாது. இந்த போர் வீரர் இந்த போர் வீரர் தொட்டு கிடைக்கின்ற கூந்தலை இந்த புலைய தொடலாமா? இந்த மல்லிகை மலர்த்தோடும் கூந்தலை இந்த மண் மீது காணலாமா? ஆனால் நான் சம்பங்கி நினைத்து நான் மாறி இந்த கூந்தலை நான் இந்த தெருவிலே அலையலாமா? இதை போல இந்த பார்வைகள் ஏதொரு அநியாயம் உண்டா? ஏது கிடையாது. அதனால நான் எங்க வந்திருக்கின்றேன், என்னை எங்க அழைத்து வந்திருக்கின்றான், மனைவி எங்க அழைத்து வந்திருக்கின்றான்? இந்த 56 தேச குரு பெரியவர்கள் நேர்ந்திருக்கக்கூடிய சபா சபைக்கு அழைத்திருக்கின்றான். இதுக்கெல்லாம் யார் காரணம்?
என்னுடைய இந்த கணவன் மாதிரி தான் காரணம். நான் எப்போதும் திருடன் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் அத்திபுரம் வருகின்ற போது நான் என்ன உரைத்தேன்? அவனோ மடையன். யாரு? அவனோ மடையன், கல்பு தேடியவன் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஆனா ஒரு உலகத்திலே ஒரு வெங்காயம் இருக்கின்றது. அந்த வெங்காயம் தான் உலகத்திலே நாட்டு முடிச்ச ஒரு காய்கறி வகையில இந்த வெங்காயம் தான் அதிகமான பாவங்கள் செய்தது. நான் எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த வெங்காயத்தை மாற்ற வேண்டுமானால் சந்தனத்தை குளித்து இந்த தரையிலே ஊற்றி அதில் நீரை ஊற்றாவிட்டாலும் பன்னீரை ஊற்றி இந்த கற்பூரத்தை தெளித்து ஒரு வெங்காயத்தை இந்த சந்தனத்தில் நட்டால் அந்த வெங்காயம் என்ன வாசனை அடிக்கும்? வெங்காய வாசனை தான் வரும். சந்தன வாசனை வருமா? வராது. பன்னீர் வாசனை வருமா? வராது. அதே போல இந்த துரியன் குணமும் துர்புத்தி குணம். அதனால என்னுடைய மன்னரை சென்று பார்க்க வேண்டும். 5 மன்னரை சென்று பார்க்க வேண்டும். மன்னவா சாமி மன்னவா ஐயா பொறுமையில் தான் ஐயா பொறுமையில் தான் தர்மம் நிறைய தருணம். சுவாமி மன்னவா, என்னை கன்னி பருவத்தினரை கல்யாணம் செய்து நான் மகிழ்ச்சியா இருந்தேனே சுவாமி. நான் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தோம். இந்த அத்திமாபுரிக்கு என்ன வர செய்து சுவாமி, இந்த நய வஞ்சகன் செய்த செயலினாலே நான் அழுது புரளுகின்றேன். அவன் மைதனை பிழைக்கின்றான், அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், நான் இகழ்ச்சி படுத்துகின்றேன். பொறுமை குணமளித்த மன்னவா, என்னிடத்தில் பேச ஐயா, என் முகத்தை பாரையா. நான் அக்கின் பெண் பிறந்து நான் இவர் ஆசாக்கிற வழிமுறைந்து நான் என்ன பாவத்தை கண்டேன் சுவாமி. என் முகத்தை பாரையா, என்னடா பேசையா சாமி. மன்னவா மன்னவா, நான் பத்தனை அழுகின்றேனே, நான் பதறுகின்றேனே. என் முகத்தை பாரையா சுவாமி. சுவாமி என் முகத்தை பாரையா. இந்த பத்தனை பதறுகின்றேனே, இந்த பாவையால் பதறுகின்றேனே. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கு பாவம் செய்தேன் சுவாமி? உன்னை மனம் முடிந்தது தப்பா? இந்த இவர் ராஜாக்கள் முந்திய முதல் முடிச்சு போட்டிய ராஜா, என்னை பாரையா, என் முகத்தை பாரையா, என்னிடம் பேசையா சாமி. அண்ணவா, நீ என் பேசுவாய், நீ என் பேசுவாய். யாரோ ஒருவர் மனம் முடித்தார், யாரோ ஒருவர் கொண்டு வந்தார். உன் அண்ணையால் சொல் பேச்சுக்கு உங்க 2 பேருக்காக நான் கூத்து நிறுத்திட்டு போயிடுறேன். உன்னுடைய அன்னையால் சொல் பேச்சுக்கு கனி என்று கேட்டது, அது கண்ணி என்று கேட்கவில்லை. அதனால இவர் ராஜாக்கள் சொல்லிவிட்டார். நீ என்னை மனம் புரிந்தால் உனக்கு அது அறிக தெரியும். நான் உன்னிடையே பேச வேண்டும், நீ என்னிடையே பேச வேண்டும். நீ பேசாதே மன்னவா. ஐயா கதையா நீ போயா சாமி. ஐயா நீ கதையா நீ போர் புரியா. என் பலமுள்ள பீமமன்ன உன் இறந்தான் குறைந்தாதேனோ நான் வீதியில் அலைகிறேனே. என்னை பாருயா, என் சுகத்து பாருயா. உன் கையில கதவு இருக்கின்றது, இது 16,000 கதை.
யாராலும் இதை தூக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. நான் பட்டது அழைகிறேனே, இந்த பால் அழைகிறேனே, இந்த மண் மீது பிறகுகின்றேனே, இந்த மங்க முகத்து பாறையா என் சுவாமி, என் சுவாமி, என்ன மாலையிட்ட மனவாளரே சுவாமி, என் முகத்து பாறையா. தாய் ஆண்டவா, என்னை எண்ணி பார்க்க போகின்றார். யாரோ பெற்ற பிள்ளை, யாரோ கொண்ட மனைவி. உன் வீரம் தான் துளைந்ததா, என் மீது நான் முறிந்ததா? இந்த மங்கை கதறுகின்றேனே, உன் மனதிற்கு கேட்கவில்லையா சாமி? வீரம் என்ன, பலம் என்ன, உன்னுடைய உடை என்ன, உன்னுடைய பார்வை என்ன சாமி? நீ ஏன் பார்க்க போகின்றாய்? நீயா என்னை மனம் முடித்தாய்? யார் ஒருவர் வெள்ளை வளைத்தார்? அவர் கொண்டு வந்த பெண் தானே. நீ ஏன் என் முகத்தை பார்க்கின்றாய்? நான் அழுதால் என்ன, அழுண்டு புரண்டால் என்ன, உனக்கு என்ன சாமி? ஐயா வில்கனை கையில் ஏந்தி கையில் இருந்து நீரமாய் போய் புரியோ, வில்லுத்த முறிந்தாரோ, முறிந்தாரோ. கல்யாணம் பண்ணி ஆண்டவா, உன்னுடைய சொல்ல முறிந்து விட்டது. வில் முறிந்தவரை சொல்லிக்கின்ற மரியாதை சொல்வார்கள். சொல் போனால் சொல் பேச்சுன்னு சொல்வார்கள். அதை போல உன்னுடைய அண்ணன் தான் என்னை பார்க்கவில்லை, என் பேச்சை கேட்கவில்லை. சென்றார், சூதாடினார், தோற்றார். 56 தேச குரு பெரியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சபையிலே நீங்கள் தானே என்னை கொண்டு வந்தீர்கள். நீங்கள் மனமுடித்தால் இவர் ராஜாக்கள் 5 பேர் பங்கிட்டுக் கொண்டீர்களே சுவாமி, என்னை பார்க்க மாட்டாயா? நீ ஏன் பார்க்க வேண்டும்? நீ பார்க்க மாட்டாய். ராஜா சகாதேவா, சாஸ்திரத்தை ஒத்திருக்கக்கூடிய நகர சகாதேவர்களே, இந்த குதிரை மீது ஏற்புரியும் போர் புரியும் நகரராஜரே, இந்த உலகத்திலே உங்களை போல் நீதிமன்றங்கள் யாரும் கிடையாது. வருங்காலம், போங்காலம், நிகழ்காலம் 3 காலத்தை அறிந்து இந்த ஜோதி சாஸ்திரத்தை பார்க்கக்கூடிய சகாதேவா சுவாமி, இளைக்கிழமை இருவரும் என் முகத்தை பாருங்க, என்னை பார்த்து இந்த பதவியை என் முகத்தை ஒரு பாருங்க. ராஜாக்கள் பார்க்க விட்டால் என்ன, என் கணவன்மார்கள் பார்க்க விட்டால் என்ன, இந்த சபையில யார் யார் இருக்கின்றார்கள்? குரு பெரியவர்கள்,
846 வயது படித்து பாட்டன் சொல்லக்கூடிய வீட்மாச்சாரி கங்கமைந்தன் இந்த சந்திரகுல வம்சத்திற்கு அடித்தளமிட்டவர் யாரு? கங்கை மைந்தன் சொல்லக்கூடிய வீட்மாச்சாரி கிருபாச்சாரியார் அசோத்ராமன் என்று சொல்லக்கூடிய சல்லிபூபதி எத்தனையோ குறிப்பெரியவர் இருக்கின்றார்கள். இந்த குறிப்பெரியவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு முறை கருதி காட்டார்களா? பாட்டரே, வீட்மாச்சாரியாரே, வீல்குரு துரோணாச்சாரியாரே, அசோத்ராமரே, கிருபாச்சாரியாரே, கிருபவர்மரே, இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆண்டோரே, சான்றோரே, இதிகாசத்தை கற்றிருந்த ஒருவர் கூட இந்த பெண்ணுக்கு மனமிறங்கி பேசுவதற்கு ஒருவர் கிடையாதா? ஆண்டவா சுவாமி, ஒருவர் பேச மாட்டீர்களா? என் முகத்தை பார்க்க மாட்டீர்களா? நான் ஒரு பெண் இந்த சபைக்கு வந்திருக்கின்றேனே, பெண் வரலாக சொல்வார்கள், வந்திருக்கின்றேனே, ஒருவர் என் முகத்தை பார்க்க மாட்டீரா? சுவாமி, மாலையிட்ட முன்னவர்களை பார்க்கவில்லை. மாற்றான் மனைவி, மாற்றான் பெற்ற பெண், மாற்றானுக்கு முந்தானி இருக்கு, அவர்களே பேசாத போது நான் ஏன் பேச வேண்டும்? இதுதானே நிலைமை. ஆண்டவா, ஐயோ உன்னுடைய வெற்றிக்காரர்கள் 5 பேர்கள், இவர்கள் தானே சபையால் இழக்கின்றார்கள். இங்கே உன்னை இட்டுக் கொண்டு வந்தது உன வானத்துக்கு குறைவு வந்து விட்டதா? அச்சம் முன்னாடி அழுகுறாய், ஒழுகு போகிறாய், கச்சடி வேசியருக்கு கண்ணீர் குறை சொல்லலாம். இல்லடி இந்த வாட்டாளியை இழுத்து வர சொன்னாயே, பெண்ணென்று வாராமல் நம்மளை கைத்தாட்டி நகைத்தாளை கொள்ளைக்கு மலை வந்தத்துக்கு வந்தம் பார்க்காமல் 66,000 வீதிகளை பெண்ணென்று வாராமல் தர 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 தரண்டு இழுத்து வந்திருக்கிற பாரு. ஆகாது, என்ன செய்ய வேண்டாம்? கை தட்டி நகைத்தான் நகைக்க வேண்டாம். அப்படியாண்ணா? இதோ பஞ்சத்துக்கு வந்தோம். ஒருத்தனை கெடுத்தா கெடுத்தா நம்ம நல்லா இருக்கோம். ஆமா, கெடுவான் கேடு. ஆமா, அம்மா அம்மா தாயே, பராபரி அகிலாண்டேஸ்வரி அந்தரி சுந்தரி சௌந்தரியே, அம்மா தாயே, இந்த தினத்திலே நான் அந்த அம்மனை 60ஆம் அடி மேல் நிறுத்தி கோயிலிட போகின்றேன். இப்போது நீங்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தி அந்த ஆண்டவன் பெயரிலே கோவிந்த பட்டால் அந்த அம்மனை கோயில் விடலாம்.
அந்த வெங்காயம் என்ன வாசனை தாயே
உனக்கு பாதி பாதி கொடுக்குறேன் நானா கை பத்திரம் பாரு. ஆமா.